வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு கேஸ் ஸ்டடினா என்ன? ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை குறித்து நாம் விவாதிக்கிறதுக்கு பேர் தான் கேஸ் ஸ்டடி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை நல்லா பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு விமானம் படம் போட்டிருக்கு இல்லையா? அது ஒரு விமான கம்பெனியுடைய அலுவலகம், டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த பெண்மணி அங்கே அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி, அவங்க தான் வரவேற்பாளர், டிக்கெட் கொடுக்குறவங்க அவங்க தான். ஒரு வயோதிகரும் அவருடைய மனைவியும் அங்கே இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் அந்த மூதியில் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் விமானத்தில் பயணம் பண்ண போகிறாங்க. ஒரு 6 மணி நேர பயணம், எந்த ஊருக்கோ போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட கம்பெனியில், விமான கம்பெனியில் அடிக்கடி இவங்க ட்ராவல் பண்ணுறதுனால இவங்க ரெகுலர் கஸ்டமர். அப்போ அந்த பெரியவர் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, ஏன்பா நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தானே, உங்களுக்கு எத்தனை தடவை வந்திருக்கோம், எங்களுக்கு இப்படி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் சீட்டை பிரித்து போட்டிங்களேம்மா, 6 மணி நேரம் எப்படிம்மா பிரயாணம் பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஐயா உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லாகிடுச்சு, கடைசி 2 டிக்கெட்டு தான் நீங்கள் புக் பண்ணதுனால அங்கொன்று இங்கொன்றுமா தான் இருக்குது, நம்ம யாரையும் மாற்றி உட்கார வைக்க முடியாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட சொல்கிறார். இப்படி நம்மளை 2 பேரும் பிரிச்சுட்டாங்கன்னு. அந்த அம்மாவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமாக மூஞ்சியை வச்சுட்டு அதுவும் உட்காந்துருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு விமானத்துக்குள்ளே போயாச்சு. ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்தாச்சு. அந்த அம்மா ஒரு இடம், இவர் ஒரு இடம், பிரித்து உட்கார வச்சுட்டாங்க. 2 பேர் மூஞ்சிலையும் வருத்தம் நல்லாவே தெரியுது. விமானம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பெண்மணி வராங்க. அந்த டிக்கெட் புக் பண்ணாங்க இல்லைன்னா அந்த பெண்மணி வராங்க. அவங்க ஏதோ சரி பார்த்துட்டு போகிறதுக்குள்ள இவர் முள்ள எந்திரிச்சு அந்த பொண்ணை கிட்ட கூப்பிட்டு காதுக்குள்ளே கிசு கிசுன்னு சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். எனக்கு நீ நிறைய உதவி பண்ணியிருக்க, அவ என் மனைவி பேசினான்னா தாங்கவே முடியாது என்னால், 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசிட்டு வருவா, அப்பா நீ பெரிய உபகாரம் பண்ணிட்ட, நல்ல வேலை எங்கள் 2 பேரும் பிரித்து போட்ட அப்படின்னு மனைவிக்கு கேட்காமல் மற்றவங்களுக்கும் கேட்காமல் இந்த பொண்ணுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரகசியமாக காதில் சொல்லிட்டார். அதோடு விட்டாரா, பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 5000 ரூபா பணத்தை எடுத்து கையில் வைக்கிறார். எதுக்குன்னா நீ இந்த பண்ண உதவிக்கு இது உனக்கு சன்மானம்ங்கிற மாதிரி. அந்த பொண்ணு என்ன பண்ணி தெரியுங்களா, சிரிச்சுக்கிட்டே இவர் காதுகிட்ட இந்த பணம் எனக்கு வேண்டாம், 10,000 ரூபா எனக்கு ஏற்கனவே கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. என்ன 10,000 ரூபா உங்களுக்கு யார் கொடுத்தா, எது கொடுத்தாங்க அப்படின்னு. கம்பெனியில் கொடுக்குறதெல்லாம் கணக்கு இல்லைங்க, என் பங்குக்கு நான் தரேன் அப்படிங்கிற. உங்கள் மனைவி எனக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க, நல்ல வேளை அவரை நீங்கள் பிரித்து உட்கார வச்சிங்க, இல்லாட்டி எனக்கு பெரிய எம்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. இவ்வளோதான் விஷயம். இது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு. இதுக்கு என்ன கமெண்ட் வருதுன்னா, நிறைய பேர் நல்ல ட்விஸ்ட்டு, அருமையான ட்விஸ்ட்டு, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம அந்த கேஸ் ஸ்டடி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னுடைய கருத்தை நான் இப்போ சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது திருமணங்கள் மிக உறுதியாக பிணைக்கப்பட்டவை, அருமையான பந்தம். அது திருமண பந்தம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, மிக மிக புனிதமானது மற்றும் போற்ற தகுந்தது, வணங்கத்தக்கது, எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வயதான தம்பதிகள் அந்த வயசில் அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு ஒரு அனுசரணையாக பிரயாணம் பண்ணுறது தான் மிகச்சரியாக இருக்கும். இது சரியாக இருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, கோடியில் வேணால் ஒரு ஜோடி இப்படி இருக்கலாமே ஒழிய எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக இதை நாம் ஏற்றுக்க முடியாது. நம்ம நெகட்டிவாக பேசி 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 நம்மளை நாமளே தாழ்த்தி பேசி, இந்தியானாலே அப்படிதாங்க, இந்தியன் பங்க்சுவாலிட்டிங்க அப்படின்னு நம்ம குறைத்து மதிப்பிட்டு தான் நம்ம ஒரேடியாக கீழே போயிட்டுருக்கோம். இவங்க ஒருத்தர் பிரித்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் இன்னைக்கு கேட்குறவங்களும் பார்க்குறவங்களும் விரும்புகிறாங்க அப்படின்னு அதை போடுறவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையாக இருந்தால் கூட இல்லை அப்படி யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லி பழகினா தான் நமக்கு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். இது பூராமே நமக்கு வீழ்ச்சி தான். என் மனைவி ரொம்ப மோசங்க அப்படின்னு பப்ளிக்காக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பேர் வாங்குறதுக்கும் கைத்தட்டல் வாங்குறதுக்கும் மேடையில் பேசுகிற விஷயங்கள். அது மாதிரி பேசும்போது கேட்குற எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், பாராட்டுவாங்க. ஆனால்
உண்மையாக இருந்தாலுமே சொல்லாதீங்கிற நான். ஏன்னா நம்ம எப்போ பாசிட்டிவ் திங்கிங்லேயே போயிட்டுருக்கோம், நல்லதே நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ தான் நல்லது நடக்கும். நம்ம சுற்றி நல்லது நடக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நல்லது நினைக்கணும், நம்ம நல்லது செய்யணும். அப்போ நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவாய்ங்கிறது என்ன அர்த்தம்னா அந்த எண்ணத்தினுடைய வலிமை தான். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.